நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நீலகிரி மாவட்டத்தில் ஆடு வளர்ப்பில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். 70 முதல் 80 கிலோ வரை வளரக்கூடிய புதிய ரக ஆடு இனத்தை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் புதிய முயற்சியும் மேற்கொண்டுள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் மலைக்காய்கறி விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஆடு, மாடு, கோழி, வாத்து, முயல் போன்ற கால்நடை வளர்ப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நல்ல வருமானம் கிடைத்து வருகிறது. மாட்டுப்பாலின் விலை விவசாயிகளுக்கு குறைந்த விலையிலே கொள்முதல் செய்யப்படுவதால் ஏராளமான விவசாயிகள் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக செம்மறி ஆடுகளை அதிக அளவில் வளர்த்து வருகின்றனர். ஆடுகள் சுமார் 15 முதல் 18 கிலோ எடை வரை வளரும் தன்மை கொண்டுள்ளன. இப்போ தீனி விலை உயர்வு, பால் ரேட்டு கட்டுப்படி ஆகிறதில்ல. அந்த மாதிரி காரணத்தினால இப்போ மாடு எங்களால் வச்சு அதை சரியான முறையில் பராமரிக்க முடியறதில்ல. அதனால இப்போ மாற்றுத் தொழிலாக நாங்கள் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கோம் சார். அதில் ஓரளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் அது இருந்துகிட்ருக்கு. உதகையில் உள்ள மத்திய அரசின் ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி மையத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் மூலம் சாண்டினியோ மற்றும் டாசன் நீலகிரி என்ற 2 வகை ஆடு ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆடுகள் 35 கிலோ வரை வளரக்கூடியவை. இதனிடையே நீலகிரி மாவட்ட விவசாயிகளின் ஆடு வளர்க்கும் ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக 70 முதல் 80 கிலோ எடையுடன் நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வளரக்கூடிய புதிய ரக கரோல் இன ஆடுகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் நாங்கள் கடந்த 10-15 ஆண்டுகளாக நடந்த ஆராய்ச்சியில் சாண்டினோ கலப்பின ஆடு மற்றும் டாசட் நீலகிரி கலப்பின ஆடு என்ற 2 வகை ஆடுகளை புது இனங்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இந்த இனங்கள் நமது நீலகிரி ஆடை விட சுமார் 30-35 கிலோ எடையுள்ள ஒரு வருடத்தில் எடை உள்ளது. விரைவில் இந்த இன ஆடுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது.